திண்டுக்கல் மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கட்டுமான சங்கங்களைச் சார்ந்த பொறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணிக்கூண்டு அருகே திரண்ட ஏராளமானோர் விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்தவித முன்னறிவிப்புமின்றி திடீரென அபரீதமான விலையேற்றம். ஒரு உதாரணமாக 50%, 75%, 100% இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓடும் பேருந்தில் இருந்து தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்ட 2 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி அருகே தனியார் பேருந்தில் பயணம் செய்த கருப்பசாமி மற்றும் பிச்சைமணி இருவரும் பாலமுருகன் என்பவரிடம் இருக்கைக்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆத்திரமடைந்த இருவரும் பாலமுருகனை பேருந்தில் இருந்து கீழே தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 2 பேருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 100 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முறையாக குடிநீர் வழங்கக் கோரி காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பக்கோதிபாளையம் கிராமத்தில் முறையாக குடிநீர் வராததால் அதிக விலைக்கு பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து அரசு அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலி குடங்களுடன் வந்து பொதுமக்கள் மனு அளித்தனர். மேலும் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். தண்ணி மாதத்துக்கு ஒருக்கா தான் வருது. 400 குடும்பம் இருக்கிறோம். சப்பில் தண்ணி இருக்குது. மாதத்துக்கு ஒருக்கா தான் வருது. அது 1 மணி நேரம் தான் வருது. ஊரை சுற்றி குப்பையும் நிறையா இருக்குது. அதுவும் சுத்தம் பண்ணுறது இல்லைங்க. திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலின் போது பாஜக சார்பில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக ஆட்சிக்கு வந்தும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறி மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் அருகே விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவசாய விரோத நடவடிக்கைகளையும் இந்திய விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் பிரச்சாரத்திற்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு விவசாயிகளின் சார்பாக இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை பிரதமர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாலும் எவ்வளவு முறை பிரச்சாரம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் எங்கள் எதிர்ப்பை கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் பேரணியோடு நாங்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குடியேறும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். பாபநாசம் தாலுகா அரையபுரம் தட்டுமால் படுகையில் வசித்து வரும் விவசாயிகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் விடிய அரசிற்கு எதிராக கோஷமிட்டு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பட்டா வழங்க அரசு தாமதிக்கும் பட்சத்தில் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளே குடியேறும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எங்களோடு தலையிட்டு பேச வேண்டும். அப்படி தலையிட்டு பேசவில்லை என்றால், எங்கள் விவசாய சங்கத்தோடு பேசவில்லை என்றால் வட்டாட்சியர் அலுவலகத்திலே குடியேறக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அரையாபுரம் தட்டுமால் படுகையில் இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டா வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் அமுல்படுத்த மறுக்கிறது. அதனால்தான் விவசாயிகளாகிய நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து இரவு பகலாக 3ஆம் நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் வெளிநாட்டில் கூலியாக சென்ற நிலையில் கொடுமைப்படுத்துவதாக கூறி கண்ணீர் மல்க மீனவர்களின் குடும்பத்தினர் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மீன்பிடி கூலியாக ஓமன் நாட்டுக்கு சென்ற நிலையில் படகின் உரிமையாளர் கடந்த 6 மாதங்களாக சம்பளம் கொடுக்காமல் பாஸ்போர்ட்டை பறித்து கொண்டு கொடுமைப்படுத்துவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். மேலும் மீனவர்களை அடித்து சித்திரவதை செய்வதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் குடும்பத்தினர் புகார் மனு அளித்தனர். இந்த அரபிக்கார ஆட்களும் அவங்க ஏசண்டு வச்சுக்கிட்டு எங்களை சித்திரவதை பண்ணி ஒரு காசா பணமா ஒண்ணுமே இல்லை. இந்த 5 பிள்ளையும் வச்சுக்கிட்டு நான் பாடுற ஒரு பாடு ஆண்டவனுக்கே தெரியாது. அங்கே என்ன செய்யறது? அங்கே அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீன்பிடி விசாரில் போன மனுஷன் தான் அங்கே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த பிள்ளையில தன்னால் கஞ்சியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் கிடந்துக்கிட்டு தீர்ப்பு எடுக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த மூதாட்டி தவறி விழுந்து படுகாயமடைந்தார்.
திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் மோகனா என்ற 65 வயது மூதாட்டி பயணம் செய்து கொண்டிருந்த போது அதிவேகமாக பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததால் பேருந்து உள்ளே நின்று கொண்டிருந்த மூதாட்டி எதிர்பாராத விதமாக வெளியில் விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்ட பயணிகள் அவரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே ராஜவாய்க்காலின் குறுக்கே குடிநீர் திட்ட ராட்சத குழாய் அமைக்கப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தடுக்கப்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நீர்வழிப் பாதைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ராட்சத குழாயை மாற்றி அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டத்தில் விடியா திமுக கவுன்சிலர் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வால்பாறை 9வது வார்டு விடியா திமுக கவுன்சிலர் நகராட்சி கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நகராட்சி மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் பங்கு பிரிப்பதில் நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் திமுக கவுன்சிலர்களுக்கு பங்கு தொகை கொடுக்காததால் தர்ணா போராட்டத்தில் விடியா திமுக கவுன்சிலர் ஈடுபட்டதாக நகராட்சி அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். மக்களுக்கான பணத்தை விடியா திமுக நிர்வாகிகளே கொள்ளையடிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். நெல்லை மாவட்ட விவசாயிகள் மாதாந்திர குறைதீர்க்கும் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய மத்திய அரசை கண்டித்தும் விவசாயிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கூட்டத்தில் பங்கேற்று கண்டனத்தை பதிவு செய்தனர். பின்னர் விவசாயிகள் அளித்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். ஒன்றிய அரசு டெல்லியில் போராடி இருக்கின்ற அந்த விவசாயிகள் மீது தாக்குதலை தொடுத்தும் நியாயமான பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அலக்களித்து நேற்றைய முன்தினம் கூட ஒரு இளைஞர் விவசாயிகளை சுட்டு கொண்ட அந்த ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு அனைத்து விவசாயிகளும் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு பேஜ் அணிந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் முறையிட்டோம். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய எங்களுடைய கோரிக்கையை மேலே அனுப்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்படும் குப்பைகளுக்கு அடிக்கடி தீ வைத்து எரிப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குப்பைகளை எரிப்பதால் விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.